நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் கிரில்லு சிக்கன் ஸ்டைலில் நெருப்பில் நம்ம சுட்டு சிக்கன் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம கடையில் கிரில்லு சிக்கன் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. என் பையனுக்கு மட்டும் ரெண்டு பீஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் செய்யலான்னு டெஸ்ட்டு பண்ணேன். செமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் நல்லா எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள்னால காரம் அதிகம் கிடையாது, அதனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் போட்டால் போதும். இன்னொன்று நம்ம லெமன் புளிஞ்சு ஊற்றுறோம். இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர், இதோட அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இதோட தயிர்லாம் சேர்க்குறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் அரை லெமன் போதும் உங்களுக்கு. நீங்கள் 4 லெக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா 1 லெமன் புளிஞ்சுக்கோங்க. இதோட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து சிக்கனை எண்ணெயிலையோ அதிலெல்லாம் வறுக்க போகிறதில்ல. அதனால் 1 ஸ்பூன், நிறைய சேர்க்க வேணாம், ஒரே 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதில் லெமன் புளிஞ்சிருக்கோம், அப்புறம் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஆயில் ஊற்றிருக்கோம். இதுவே போதும். நீங்கள் தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா மசாலா வந்து கொஞ்சம் இதாகும், விலகும். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் மசாலாவை நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறது நல்லா சிக்கனோட மசாலா நல்லா ஒட்டிக்கும். எப்பயுமே சிக்கன், மீன், ராட்டு எதுலேயுமே தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி நீங்கள் பிணைங்க. இதோட கரம் மசாலா 1 ஸ்பூன், ஃபைனலாக கரம் மசாலா, உப்பு, தயிர், அவ்வளோதான். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மசாலாவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கனில் தடவுறதுனால மசாலா நல்லா ஒட்டிக்கும். இது நீங்கள் நெருப்பில் சுடுறதுனால கஸ்தூரி மெகந்தி நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா கஸ்தூரி மெகந்தி போட்டால் உங்களுக்கு கசப்பு தன்மை வரும். அதனால் நீங்கள் இதில் போட்டுறாதீங்க. கிரில்லு சிக்கனில் கஸ்தூரி மெகந்தி போடுவாங்க. இது நம்ம நெருப்பில் நேரடியாக சுடுறதுனால போடக்கூடாது. போட்டிங்கன்னா கசப்பு வரும், போட்டுறாதீங்க. மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கனில் மசாலாவை தடவி ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். இது மாதிரி சிக்கன் லெக் பீஸாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நெருப்பில் சுடுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். நெருப்பில் சிக்கன் சுட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகும். அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா அந்த நம்ம நெருப்பில் சுடுறது, எண்ணெயில் செய்கிறத விட நீங்கள் நெருப்பில் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் மீனுமே இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. சிக்கனும் செஞ்சு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை, வீட்டிலையே நம்ம பண்ணிடலாம். எப்பயும் சிக்கன் எவ்வளோ டைம் எடுக்குமோ அதே அளவு தான் டைம் எடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சேம் அதே டைம் தான். நம்ம சிக்கனை வறுக்கிற டைம் தான் இதுலேயும் ஆகும். ஆனால் கேஸை மட்டும் பெருசாக வைக்கிறக்கூடாது, கருகிரும். அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சிங்கன்னா தான் அந்த கரெக்டான அளவு நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, இதனால் ஒன்றும் இதாகிட போகிறதில்ல. மசாலா நல்லா சிக்கன் ஃபுல்லாக மசாலாவை நல்லா தடவிடலாம். மசாலா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டேன். ஏன்னா மசாலா அப்போ தான் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். நீங்கள் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கே அதுதான் காரணம். அந்த சில்னஸில் மசாலா நல்லா பிடிச்சிக்கும். 1 ஹவர் வச்சிங்கன்னா கூட போதும். நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சேன், அவ்வளோதான். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மசாலா நல்லா ட்ரையாக இருக்கும் பாருங்கள். இது மாதிரி நல்லா மசாலா வந்து சிக்கனோட நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. இப்போ கேஸை பற்ற வச்சு
அந்த ஸ்டாண்ட் அதுக்குன்னே இருக்கிற ஸ்டாண்டில் நம்ம சிக்கனை இப்போது சுட்டெடுக்க போகிறோம். நம்ம சிக்கனில் மசாலாவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அதில் பிடிக்கும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிடிக்கும், அப்புறம் பிடிக்காது. அப்படி வறுக்க வறுக்க பிடிக்காது, லைட்டாக தான் பிடிக்கும். ரொம்பலாம் கேஸ் மேலே வரவே வராது. சும்மா அந்த கம்பியில் மசாலா ஒட்டி இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் நல்லா நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழியெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. நாட்டுக்கோழி உடம்புக்கு நல்லது. ஆனால் நாட்டுக்கோழியில் சதையே இருக்காது. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நாட்டுக்கோழி செஞ்சு கொடுத்து பார்த்தேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிடவே மாட்றாங்க. அது உடம்புக்கு நல்லது, ஆனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்றாங்க. அது நாட்டுக்கோழி நம்ம ரெகுலராக நாட்டுக்கோழி சாப்பிட்டோன்னா அது உடம்புக்கு நல்லது, எந்த கொலஸ்ட்ராலும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற போந்தா கோழி வந்து நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு கொலஸ்ட்ரால் ஏறிக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு பேபியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து கொலஸ்ட்ரால், இதில் வேறு எண்ணெயில் நம்ம எண்ணெயில் பொரித்து நம்ம சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக நீங்கள் இது மாதிரி நெருப்பில் சுட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம நெருப்பில் சுட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் குறையும். என்னோடய ஐடியா நல்ல ஐடியா தான் நினைக்கிறேன். ஆயிலை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இது மாதிரி செய்கிறதுனால ஆயில் அவாய்ட் பண்ணுவோம். நம்ம உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏறாமல் இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். மேலே தான் லைட்டாக கருகி இருக்கும், லைட்டாக தான். உள்ள சதை நல்லா சூப்பராக செமையாக இருக்குது பாருங்கள்.